ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரெய்னஸ் டே புக். இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரொட்டீன் விளாக் தான். சாட்டர்டே ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்போவுமே சாட்டர்டே அன்றைக்கி தான் வீடெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி விடுவேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் டைம் இருக்கும். உங்களுக்கே தெரியும், குழந்தைங்க இருக்க வீடு எப்படி இருக்கும்னு. கண்டிப்பாக மெஸ்ஸியாக தான் இருக்கும். பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வீடு க்ளீன் பண்ணுற அன்றைக்கி ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஜோஹன் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தான். கண்டிப்பாக முழிச்சிடுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அவனுக்காக பால் ஆற்றிட்டு இருந்தேன். இப்போல்லாம் தம்பி வளர வளர பார்த்திங்கன்னா அவனோட தூக்கத்தோட ரொட்டீன் மாறிக்கிட்டே இருக்குது. பகல் அதிகமாக தூங்க விடுறதில்ல. நான் பகல் அதிகமாக தூங்கிட்டேன் அப்படின்னா நைட்டு சரியாக தூங்கவே மாட்டான். அதனால தான் நான் பகல் அதிகமாக தூங்க விடுறதில்ல. அதே மாதிரி முன்னெல்லாம் 1 மணி நேரம் தூங்குவோம், அதுக்கப்புறம் 2 மணி நேரம் முழிச்சிருப்பான், மறுபடியும் 1 மணி நேரம் தூங்குவான். அப்படி தான் தூங்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் ஒரு டைம் தூங்கினா அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா தூங்கிக்குவான். இப்படி தூங்குறது பார்த்திங்கன்னா எனக்கு தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு. முன்னாடிலாம் இவனை வச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாது. இப்போ ஒரு 2 மணி நேரம் தூங்குறான் அப்படின்னால நான் அந்த டைம் எனக்காக யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி என்றைக்கெலாம் வீடு க்ளீன் பண்ணி விடுறோமோ அன்றைக்கெலாம் விளக்கு போட்டுட்ருவேன். கண்டிப்பாக வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லது நடக்கும். நான் லாஸ்ட் வீக் போன ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு வெறும் இதில் தான் வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வைக்கக்கூடாது, தட்டில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு. நான் அதை மாற்றிக்கிட்டேன். சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்க வந்துட்டேன். நீங்கள் ஆனால் போதும், டீ குடிச்சிட்டு தான் அடுத்த ஒர்க் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்களும் அப்படி தானான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் அம்மா வரும்போது எனக்காக இந்த அஞ்சரைப்பட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் இந்த அஞ்சரைப்பட்டி வாங்கணும்னு எங்கள் அம்மா கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன். பட் இது எங்கள் அம்மா கிட்டே இருக்கிறனால எனக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும்னு ஆசை. இதில் ஒரு 6 பவுல் இருந்துச்சு. இதில் நமக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அம்மா கொண்டு வந்து கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். காய வச்சு நல்லா தொடச்சதுக்கப்புறமா தான் இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்கணும். இதில் நான் பார்த்திங்கன்னா என்னென்ன போட்டு வச்சேன்னா கடுகு, சீரகம், சோம்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தான் போட்டு வச்சேன். இதுதான் போட்டு வைக்கணும்னு கிடையாது, நமக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சில பேர் இதில் மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள்னு பொடி கூட போட்டு வைப்பாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பூன் இருந்தால் தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி நம்ம சமைக்கிறதுக்கு நிறையா பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் போது நமக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். இந்த அஞ்சரைப்பட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா பொருளையும் போட்டு வச்சதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி ஈவினிங் கொஞ்ச நேரம் ஜோஹன் கூட விளையாடலான்னு கீழே போயிட்டேன். நான் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி நைட்டு டின்னர் ஒர்க்கு தான். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு சிம்பிள் மெனு தான். ஈவினிங் ஒரு 7 o'clock போல் டின்னர் செய்யலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். இதுக்கு ஒரு சிம்பிளான சோயா ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 1 மணி நேரம் ஊறினா அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் சாதம். அரிசியை எப்போவும் நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கை சோயாவை எடுத்து நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், இது ரெண்டுத்தையும் நான் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நீளமாக அரியும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூடவே 2 தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். காரம் இன்றைக்கி நான் ரொம்ப கம்மியாக தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னு இன்னும் 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அரைக்க போகிறதில்ல, இன்றைக்கி தட்டி தான் எடுக்க போகிறேன். ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தோல் சீவிட்டு ஒரு 3 பல் பூண்டு இது எல்லாத்தையும் 1 2 தட்டி எடுத்து மிக்சியில் அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி தட்டி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ஒரு குக்கரை வச்சுக்கலாம். குக்கரை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு பட்டை, இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குறப்பவே கூட பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இதில் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனிங்கனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி தக்காளி பழத்தையும் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. எவ்வளோ தூரம் தக்காளி நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்க்கக்கூடாது. நான் ஒரு 2 கை அளவுக்கு சோயா சேர்த்துக்கிட்டேன். நம்ம சேர்த்துக்கிட்ட சோயாவை பார்த்திங்கன்னா மசாலாவோடு நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி ஊற்றினேன் அப்படின்னா கணக்காக இருக்கும். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா எப்பவும் கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் வரும். இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம விசில் போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நான் தயிர் பச்சடி செஞ்சுட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு நான் கிளறும் போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப காரமும் இல்லை, நல்லா மைல்டான காரம். பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தண்ணி அளவு கரெக்டாக வச்சாதான் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாதம் வரும். பார்க்கும்போது மட்டும் இல்லைங்க, சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே அளவோடு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.